தான் வந்து நிக்குதுன்னு எனக்கு தெரியல. பட் நீங்க ஏதோ ஒரு வாய்ப்புகளை நீங்க தேடி போல, உங்களை தேடி வருது சார். நீங்க ஏதோ ஒரு எஃபோர்ட்ஸ் எடுத்திருக்கீங்க, அது ஏதோ ஒரு இடத்துல டைரக்ஷன்ல ஏதோ ஒன்று மாதிரி போயிடுச்சு ஆக்சுவலா. ஒரு எஸ் சார், ஐ மீன் எஃபர்ட், கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி எஃபர்ட் சின்சியரா எடுக்கிறேன். ஆனா அந்த இது ஒரு டெஸ்டினி மாதிரி. இப்ப சில பேர்லாம் டிட்டர்மைண்டா லைஃபே சினிமான்னு நடிச்சே ஆகணும் அப்படி பயங்கர வெறி கொண்டு நான் நிறைய பெரிய படங்கள்ல வந்து உடல் மொழி காமெடியை ரெப்ரசென்ட் பண்றாங்கன்னா அந்த பெரிய ஸ்டார் கிட்டே போய் சொல்லிட்டு வேணான்ட்டு வந்துட்டேன். ஏன்னா இப்ப நமக்கு எப்படி இருக்கணும்னு நமக்கு இப்ப நம்ம இந்த மாதிரி ஒரு சினிமால மட்டும் ஒரே ஒரு பிரச்சனை தான். நீங்க ஒரு தடவை ஒரு லைன்ல போர்ட்ரே ஆயிட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் அப்படிதான் போர்ட்ரே ஆவீங்க. நினைச்சாலும் அந்த கிராஃப் விட்டு வெளில வர முடியாது. நீங்க அவ்வளவு ஈஸிலாம் கிடையாது. இப்ப இன்னைக்கு வரைக்கும் சந்தானம் சாரை வந்து இப்போ ஒரு காமெடியன் பார்த்துட்டாங்கன்னா ஹீரோக்கு அக்செப்ட் பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அந்த அக்செப்டன்ஸ் வர்றதுக்கு வந்து இட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம். ஏன்னா ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரீமா ரிஜிஸ்டர் ஆயிடுவாங்க அவங்க. இப்போ யோகி பாபு சார்லாம் வந்து மண்டேலா மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்றதுக்கு அவ்வளோ டைம் எடுத்து அந்த ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு விஷயம். ஸோ நீங்க உடல் மொழி இப்போ வச்சு இப்போ பாடி ரிலேட்டட் காமெடி பண்றோம் அந்த மாதிரிலாம் ஏதோ ஒன்று பண்றோம்னு நினைச்சு பண்றதா இருந்தால் நமக்கு நிறைய ப்ராஜெக்ட் கிடைக்கும், நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். பட் ஐ எம் வெரி கான்ஷியஸ், எனக்கு நடிக்கிறதுன்றது மேண்டேட் இல்லை. ப்ரொடியூஸ் பண்றது டிஸ்ட்ரிபியூஷன் பண்றது போதும், அதுக்கு மேல தேவையில்லை. அப்புறம் அதுக்கு மேல இருந்தா இப்போ இந்த மாதிரி பிக் பாஸ் சீசனோட ரிவ்யூ இல்ல அது மாதிரி ஏதாவது ஒன்று வரும். அது இல்லாம நான் ஏதாச்சும் அந்த நேரத்தில் நடந்திருக்கோம், நான் ஏதாவது வம்பிழுத்து வச்சிருப்பேன், இது மாதிரி ஏதோ ஒன்று நடக்கும். அப்படியே போயிட்டே தான் இருக்கும் முன்ன. இப்பதான் சீரியஸா மூவிஸோட கால்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா வர ஆரம்பிச்சிருக்கு. மேபி ஆஃப்டர் பிக் பாஸ், தெரியல. சார் கேக்குது சார். சார், I am happy to see you in Big Banner, sir. Thank you, sir. With your blessing, sir. சார், உங்க ரிவ்யூலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய சீசனா உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அப்படிங்களா சார்? உங்க ரிவ்யூ உங்க ரிவ்யூவும் எனக்கு ரொம்ப பிடிக்குது சார். சார், ரிவ்யூ தான் இல்ல சார். அதுதான் நீங்க சொல்லிடுறீங்களே, முதல்லயே போட்டுறீங்களே டிஸ்க்ளைமர், இது ரிவ்யூ இல்ல. சும்மாதான் சார் எல்லாம். இல்ல ஒரு நிமிஷம். அல்கு சார், அது சுரேஷ் தாத்தா இல்ல. ஓ அப்படியா? நான் சுரேஷ் சார் நினைச்சிட்டு இருந்தேன். இல்ல இது ஒரு ஃபேக் ஐடியா அல்கு. ஓ அப்படிங்களா? ஆமா சார், ஆனா எல்லாத்தையும் கரெக்ட்டா பேசுவேன் சார். அப்படிங்களா? ஆமாங்க சார். ரொம்ப 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 சந்தோஷம் சார். ரொம்ப தேங்க்யூ சார். பேச வாய் கொடுத்த அனைவருக்கும் நன்றி சார். ஓகே. சிராஜ் இல்ல, நான் நீங்க உங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம்ல, அப்போ உள்ள வந்து அட்வைஸ் பண்ணேன். ஓகே. ரவி சார், ஹாப்பி டு see you in மூவி. தேங்க் யூ சார். இன்னும் நிறைய பண்ணுங்க. தேங்க் யூ சார். நான் உங்களோட ரிவ்யூஸ், இமாதோட ரிவ்யூஸ் எல்லாத்தையுமே அடிக்கடி பார்க்குற ஆளு. ஓகேவா? இந்த சீசன்ல ஒரு சில இது பிடிக்கல, பட் அதெல்லாம் நான் அப்படி கேரி ஃபார்வர்ட் பண்ற ஆளும் கிடையாது. சூப்பர் சார். நெக்ஸ்ட் சீசன் உங்களோட ரிவ்யூக்கு மெயினா வெயிட் பண்றேன். ஏன்னா நீங்க நிறைய சொல்லியிருக்கீங்க, இந்த சீசன்ல நான் இப்படி பார்த்துட்டு அடுத்த சீசன்ல இப்படி பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்க உங்க தரப்புல சொல்லியிருக்கீங்க. நெக்ஸ்ட் சீசன் உண்மையிலேயே ரிவ்யூக்கு வெயிட்டிங். தேங்க் யூ சார். ஓகேவா சார்? எல்லாராலையும் தேங்க் யூ சார். தேங்க் யூ. எவ்வளவு பிஸியா இருந்தாலும் அந்த 106 நாள் ஒரு மணி நேரம் ரிவ்யூ பண்ணிருங்க. தேங்க் யூ சார். ஆக்சுவலா சார், ஐ மீன் ஃபர்ஸ்ட் ரியலி தேங்க் யூ. லைக் ரொம்ப ஃப்ராங்கா ஒரு சில பாயிண்ட்ல பிடிக்கல, அதுக்கப்புறம் பட் ரிவ்யூக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றது சார். நமக்கு கரெக்டாக போயிட்டு இருந்த ட்ராக் அது. இப்போ அதுல இருந்து நமக்கு வந்து ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, முதல்ல அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சது வந்து ஐ வுட் கால் இட் அஸ் கிரேட். சீசன் 6ல இருந்து ஒரு டிமாண்டை கிரியேட் பண்ணோம். அந்த கிரியேட் பண்ணதுனால தான் சீசன் 6ல இருந்து அவங்க ஃபாலோ பண்ணி நமக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தாங்க. அப்படி கிடைச்ச அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணும்பொழுது நாட் எவ்ரிபடி கேன் அச்சீவ் எவ்ரி திங் இன் எவ்ரி சிங்கிள் பிளேசஸ். இப்போ உண்மையிலேயே எனக்கு என்னோட ஃபிசிக்கோ இல்லை வேற சில விஷயங்களோ வந்து இன்ஸ்ட்ரெயிட்ல இருந்ததுன்னா இந்த கேமை அணுகிற முறை வேற மாதிரியோ இல்லை அட்லீஸ்ட் டு பிளானட் வெல் அப்படின்றது ஏதோ ஒன்று பண்ணியிருந்திருக்கலாம். பட் ஆனால் இந்த கேமை வந்து ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கிற பேட்டர்ன் ஆஃப் பீப்புளுக்கு இந்த கேம்குள்ள ரிவ்யூன்னு பண்றாங்க, சின்சியரா பண்றாங்க. அது சீசன்
அதுல ஒரு ஹானஸ்டி இருக்குன்ற, அதுல உண்மையிலேயே அதுக்குள்ள ஒரு ஹானஸ்டி இருக்குன்றவங்க இருந்தா இந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்துட்டு தான் வந்து அதை பண்ணணும். ஏன்னா இஷ்ட போக்குக்கு பேசிடவே கூடாது. உள்ளுக்குள்ள வேற மாதிரி ஒண்ணு நடக்குது. ஸோ அப்படி நடக்கும் பொழுது அது தெரிஞ்சு புரிஞ்சு டிவி இன்டர்பிரிட்டேஷனை எப்படி ஆகுதுன்றது தெரிஞ்சு அந்த எஜுகேட்டோட பண்ணோம்னா வேலிடேஷன் நல்லா இருக்கும், மக்களுக்கும் புரிதல் நல்லா இருக்கும். இப்போ அது ஒண்ணுதான் என்னோட பெரிய டேக் அவே லேர்னிங் கர்வா பாக்குறேன் இந்த இந்த சீசனோட என்ட்ரிய. ஓகே. நான் இந்த சீசன்ல வந்து உங்களோட இதை வந்து நான் இதை ஃபெயிலியரா கூட பார்க்கல. ஏன் அப்படி சொல்றேன்னா, ஒருத்தங்கள வந்து எல்லாருமே சொல்றாங்க, என்டர் ஆனதுலேருந்து கேம் விளையாடுறாங்கன்னு சொல்றாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்டர் ஆனதுலேருந்து கேம ஸ்டார்ட் பண்ணது எனக்கு தெரிஞ்சு நீங்க தான். நான் ஃபர்ஸ்ட் வீக் ஃபுல்லா உங்கள சப்போர்ட் பண்ணேன். உண்மையிலே சொல்றேன். என் மனசாட்சிய தொட்டு சொல்றேன். உங்கள தான் நான் சப்போர்ட் பண்ணேன். தேங்க்யூ. பட் அது வந்து எப்படி சொல்றது? நீங்க அந்த பிராங்க் பண்ணது எல்லாமே எனக்கு புடிச்சிருந்துச்சு. அதாவது ஒருத்தர நம்ம வெளிய உங்களோட ரிவ்யூவ ஃபுல்லா பார்த்துட்டு, இப்போ நீங்க உள்ள போம்போது எனக்கு வந்து அது எப்படி இருக்குன்னா, நான் வந்து இத வந்து ரியாலிட்டி கேம் ஷோவா பார்க்கும்போது, எனக்கு உங்களோட பிசிக்ஸ்ல எனக்கு அது தேவையே இல்ல. நீங்க மைண்ட்ல எப்படி விளையாடுறீங்கங்கிறத நான் பார்க்கறதுக்கு ரொம்ப ஈகரா இருந்தேன். தேங்க்யூ ஸோ மச் சார். ஆக்சுவலா எனக்கு உங்கள மாதிரி நிறைய லவ் கிடைச்சது தான் வந்து பெரிய சக்சஸா பார்க்குறேன். எனக்கு தெரியல, இந்த சீசன்ல மொத்தம் 23 கண்டஸ்டன்ட் சார். 23 கண்டஸ்டன்ட்ஸ்ல மேஜரான ஒரு 7, 8 பேருக்கு வெறித்தனமான ஒரு ஃபேண்டம், ஃபேன் ஸ்பேஸ் பீப்பிள், ஒரு கைண்ட் ஆஃப் அ க்ரௌட் இதெல்லாம் கிரியேட் ஆனாலும், எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸா நான் பார்க்குறது என்னன்னா, அந்த 8 பேரு அது யாரா வேணா இருக்கட்டும். நான் சொல்றது அந்த நான் வீட்டுக்குள்ள போகும்போது இருந்த 8ன்னு சொல்ல வரல. நான் வந்து ஒரு ஒரு 8 அ 8 பிளேயர் தான் ஒரு பிரதானமா வெளில தெரிகிற ஒரு ஹை ஸ்கோப்புக்கு வந்தாங்க. பட் எனக்கு கேட்டா 23 பேருக்கும் வந்து ஒரு பாயிண்ட் இருந்தது. இந்த இதோட 106 டே போயி வின்னிங் டைட்டில் அடிக்கணும்னு. ஆனா ஹானஸ்ட்டா ஸ்வேர் டூ மை ப்ரொஃபஷன் எனக்கு என் மைண்ட்ல ஒரு நாள் கூட 106 நாள் இருக்கணுன்ற அந்த பாயிண்ட்ல எனக்கு அடுத்த நாள் கடைசி நாள் நினைச்சு கேம் விளையாடணுன்ற ஒரு இன்டென்ஷன் மட்டும் தான் மைண்ட் டியூன்ல இருந்தது. எனக்கு என்ன இது ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன்னா, மத்த பிளேயர்ஸ்க்கு இந்த கேரியர் பிளாட்ஃபார்ம் இப்ப முத்து எடுத்துக்கிட்டாலோ, சௌந்தர்யா எடுத்துக்கிட்டாலோ, இல்ல யார் எடுத்துக்கிட்டாலோ 1 to 5க்குள்ள இருக்கிறவங்கல்ல, இது தன்னோட கரியருக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு அவங்களுக்கு ஒரு 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 புரிதலும், ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் என் கேரியருக்கு இதோடைய என்ட்ரி எக்ஸிட் வந்து எந்த விதத்திலையும் வந்து மைலேஜ் கிரியேட் பண்ணுமா அப்படின்னு கேரியரை பில்ட் பண்ணேன். இப்போ எனக்கு இதான் கேரியர், எனக்கு வந்து ஆக்டிங் தான் என் ப்ரொஃபஷனாக மாற்றணும் அப்படி இப்படின்னு அதெல்லாம் இல்லாமல் நான் என்னுடைய செல்ஃப் எசன்ஸ் ஆஃப் ரிவ்யூன்னு ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கோமே அந்த லேர்னிங்க்கும் அண்ட் ஃபாலோட் பை இந்த உடம்ப வச்சுக்கிட்டு ஒருத்தரால ஒன்று பண்ணவே முடியாது, இந்த மாதிரி கேம் எல்லாம் அப்ரோச்சே பண்ண முடியாதுன்னு இருந்தா அது ப்ராக்டிக்கலி பாசிபிள். அதுல எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ண முடியுமோ சேலஞ்சை ஃபேஸ் பண்ணி பிசிக்கலா ஃபிட்டா இருக்கிறவங்களுடைய மென்டல் ஸ்ட்ரென்த்தோட நம்ம விளையாடலாம். அவ்வளவுதான் என் எக்ஸ்பெக்டேஷனே. அதுல என்ன ரிஜிஸ்டர் ஆகணுமோ ஹிஸ்டரி ஆஃப் சீசன் 8ல ரவீந்திர மறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. வின்னரோ இல்ல இதுவோ இருந்தாலும் ஃபேட்மேனை மறக்க முடியாத அளவுக்கு என் ரிஜிஸ்டரும் நான் கிரியேட் பண்ணிட்டேன். அது வில்லனா இருந்தாலும் சரி, ஹீரோவா இருந்தாலும் சரி, காமெடியனா இருந்தாலும் சரி, நமக்கு தேவை என்னவோ அது ஆத்மார்த்தமா கிடைச்சிருச்சு. அது அது இட்ஸ் குட் அண்ட் பேட். ஏன்னா பிளேயரா என்ன பார்க்கறத விட நான் ஆல்வேஸ் சி ரிவ்யூரா எனக்கு என்னவோ அதுதான் என் கோர் ஸ்ட்ரென்த்ன்னு நான் பார்க்குறேன். இதுல பிளேயர் கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை நான் யாருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்கு கிடைச்சாலும் அவங்க வந்து தே ஹாவ் டு பொட்டன்ஷியலி யூட்டிலைஸ் இட் ஃபார் தேர் போத் கரியர் அண்ட் ஃபினான்ஷியல் சேஞ்ச் ஓவர். இப்போ இன்னைக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு என் கண்ணுக்கு தெரிஞ்சு அந்த ஃபர்ஸ்ட் 5-6 பீப்புளோடைய ஃபினான்ஷியல் ரன்வே வந்து ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு. அது எனக்கு தெரிஞ்சு சீசன் 8ல இவங்களுக்கு கிடைச்ச மோஸ்ட் பிளெஸ்டா பாக்குறேன் நான். இன்ஃபேக்ட் நீங்க நம்ப மாட்டீங்க, சீசனுக்கு ஸ்பான்சரா கூட இவ்வளவு கிடைச்சிருக்காது. ஆனா வெளியில வந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு ஸ்பான்சர் அவ்வளவு கிடைக்குது. ஆமா. அது ஒண்ணு. 2வது நீங்க ஓகே உள்ள சார். போனதே ஒரு தேங்க் இன்ஸ்பிரேஷன் தானே சார். இந்த மாரி நம்ம வந்து ஒரு பிசிக்க வச்சு பார்த்துட்டு நெறைய பேர் வந்து இந்த மாரி ஒரு டிவி சேனலுக்குள்ள போறோம் அப்படின்றதெல்லாம் ஒரு இன்செக்யூரிட்டில இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு எடுத்துக்காட்டு தானே சார் அது. டெஃபினட்டா சார். நான் அதனால தான் என்னோட யூடியூப் பேஜே வந்து ஃபேட்மேன் ஃபேக்ட்ஸ்ன்னு வச்சேன். அதாவது ம். குண்டா இருக்கிறவங்க இப்ப என்னுடைய பாயிண்ட் சார். இட்ஸ் இட்ஸ் மை வியூ. ஐ ஹவ் சீன் இன்னைக்கு கூட யாரோ சதீஷ்ன்னு ஒரு பிரதர் நினைக்கிறேன். ஐ திங்க் ரசிகனும் லூப்ல இருந்தாரு. இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ட்வீட் ஃபைட்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கும்போது லைக் பாடி ஷேமிங்கோ இல்ல அது பண்றதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியான மேட்ரு.
அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணி ஒருத்தன் ரொம்ப அதெல்லாம் கண்டுக்காம ஒருத்தன் ஃப்ரண்ட்ல போயிட்டு இருக்கிற அவனோட மைண்ட் செட்டை உடைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்கும் பொழுது நிறைய காம்ப்ளெக்ஸ்டா உடம்பு குண்டா இருக்கு, இல்லை நம்மள உடம்ப வச்சு கிண்டல் பண்றாங்க, இல்லை நம்ம உடம்ப வச்சு கிண்டல் பண்றது ரொம்ப ஈஸி அப்படின்னு நினைக்கிற ஒருத்தங்களுக்கு வந்து இந்த கேம் ஷோக்குள்ள போய் இன் இட் இஸ் வெரி டஃப். நான் சொல்றது எனக்கு அதான் சொன்னேன், இந்த ஷோக்குள்ளேயும் சொல்லியிருப்பேன் 221 கிலோ. இப்போ எனக்கு வந்து நான் வெளியில வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது என்ன, இப்போ வந்து 221 கேஜி. ஸோ 221 கேஜி தூக்குற எனக்கு மட்டும்தான் தெரியும் இது எவ்வளோ கஷ்டம்னு. அதுல நம்ம போய் பண்ணிட்டு வர ஒரு கேம்குள்ள இருக்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்னன்னா, நம்ம போனதுல இருந்து நம்ம நம்ம தெரியிற மாதிரி ஒரு கேம் விளையாடுறோம் அப்படின்னா அது எவ்வளவு நம்பர் ஆஃப் டேஸ் இல்லை. நான் இன்னொரு விஷயமும் எனக்கு ரொம்ப ஹாப்பியா பாக்குறது என்னன்னா, உங்களுக்கு ரீஎன்ட்ரிலையும் இந்த கேம்ல ஒரு வில்லனோ இல்ல ஏதோ ஒரு விஷயத்த கேமை ஹோஸ்ட் பண்ற மேக்கர்ஸ்க்கோ இல்ல மற்றவங்களுக்கோ அந்த ப்ரையாரிட்டைஸ் என்னைய வச்சு அவங்க திங்க் பண்றாங்கன்னா, அந்த அளவுக்கு நம்ம மைண்ட் கேம் ஓரளவுக்கு ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னா இட் இஸ் ஃபைன், ஃபேர் எனஃப். விக்ட்ரி வந்து இட் மேட்டர்ஸ் ஒன்லி ஃபார் த பர்சன் ஹூ ட்ரூலி டிசர்வ்ட் அண்ட் பிளேட் ஃபார் த என்டையர் 106 days. அவங்க ஒரு நல்ல எஃபர்ட் போட்டு அது ஒரு நல்ல விதமாக கொண்டு போகிற அந்த விதம் அவங்களுக்கு தானே தவிர, நமக்கு வந்து இந்த ட்ராவல் இந்த ஜேர்னியில் இந்த பாடியை வச்சுட்டு நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்றது, இன்னொருத்தங்க யாராச்சும் குண்டா இருந்தால் கூட அது யோசிக்காம இந்த கேம் அணுகலாம் அப்படின்றது தான். ஆமா சார். அது அது அதுவே ஒரு விக்டரி தான் சார். அந்த கப்போ இல்ல பிரைஸ் மணியோ அது அவசியமே இல்லையே நம்மளுக்கு. இது மூலியமா ஒரு ஒரு நம்மளுக்கு எத்தனை பேரு நம்மளுக்கு வந்து இன்ஸ்பயர் ஆயிருக்காங்க அப்படின்றது அந்த ஷோவே முதல்ல வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் வெரி ட்ரூ ஷோ தான். ஆமா, கமல் சார் வந்து அதை அடிக்கடி எடுத்து சொல்லிட்டே இருப்பாரு. வீக்கெண்ட்ல அவர் வந்து உங்களை பார்த்து ஒரு 4 பேர் மாறுவாங்க அப்படின்றது ஒரு மக்கள். அது உண்மை சார். அது நிறைய பேர் மாறுறாங்க, நிறைய பேருக்கு நம்பிக்கை வருது, நிறைய பேர் இட்ஸ் லைக் நான் வந்து மாறுறதை தாண்டி நான் நிறைய பேருக்கு ஒரு ஒரு ஷோ பார்க்கறதுல இருக்கிற ஒரு ஒரு கேட்சே, ஒரு நடிகனுக்கு ஃபேன்ஸ் சேர்றது வந்து எத்தனை படம் நடிக்கணும் சார். ஆனா ஒரு லெஸ் தேன் 60 days டிவி ஷோஸ்ல வர ஒரு ஒரு 50 daysக்குள்ளேயே ஒரு ஹியூஜ் ஃபேன் க்ரௌட் கிரியேட் ஆகிற ஒரு பெரிய மேஜிக் இந்த ஷோல மட்டும்தான் இருக்கு. நீங்க ஒரு நடிகனுக்கு ஒரு ஃபேண்டம் ஒரு ஒரு ஸ்டார் ஆகி ஒரு ஓவர் த பீரியட் கிரியேட் பண்ணி வர்ற அந்த க்ரௌட இன்னைக்கு ஜஸ்ட் லைக் தட் இந்த ஷோ கிரியேட் பண்ணிடுதுல. ஆமா ஆமா. வாங்க குரு. ஹாய் சார், வாழ்த்துக்கள். ப்ரோ சார் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். உங்க ஆள் எப்படி இருக்காரு? நல்லா இருக்கேன் சார். அதான் திருச்சி கிளம்பிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். இன்னைக்குங்களா 11 தானே? ஆமா ஆமா, நாளைக்கு அதான் சார். உங்க ஆபீஸ்க்கு கொரியர் வந்துச்சாமா? அது நாளைக்கு வரும் நினைக்கிறேன், இன்னைக்கு லீவ்ல. அதான் நீ லீவுன்னு சொல்லி திரும்பி போயிட்டாங்க. அதான் முன்னாடி நாளைக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு வந்து அதான் சார் கொரியர் அப்படியே இன்னைக்கு அந்த தைப்பூசம்லாம் லீவ் விட்டீங்களா? இன்னைக்கு ஓகே, நான் நேரத்துல ஏதாவது க்ளோஸ் பண்ணாங்களோ அப்படின்னு நினைச்சேன். இல்ல ஆக்சுவலா என்னன்னா ஃபர்ஸ்ட் டைம் நேத்து பூரா ஷூட் அங்க. ஐயோ, அங்க ஷூட்ன்றதால எப்பா இருந்தாங்கன்னா மறுபடியும் யாராச்சும் வந்துகிட்டே இருப்பாங்கன்றதுனால இன்னைக்கு லீவ் விட்டோம். ஓகே சார். சார் என்ன சார் ட்ரெய்லர் எல்லாம் பலமா இருக்கீங்க, சூப்பரா. வேற ஏதாவது மூவி இருக்கா சார் இதே மாதிரி? ட்ரெய்லர் வந்து ஐ மீன் பிரதீப் சார் கலகிட்டாரு. அண்ட் படமும் ஐ ஃபெல்ட் அப்பா மறுபடியும் ஹேட்ரிக் அடிச்சிருவாருன்றது தெளிவா தெரியுது. அதான் ஒரு யூனிக்கான பர்சன் இல்ல அவர், அப்படிதான். ஆமா சார், ஸ்பேஸ்ல ஒரு ப்ரொமோஷன் பண்றோம், கூட்டுவாங்க சார். பிரதீப் சார்லாம் ஸ்பேஸ் கூட்டுவாங்க, ஒரு ப்ரொமோஷன் பண்றோம். சொல்றேன் 13ஆம் தேதியில இருந்து ஆக்சுவலி 13ல இருந்து ஐடிசில ப்ரொமோஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஆக்சுவலா 13th இருந்து அவங்க ஏஜிஎஸ்ல வேற லெவல் பிளானிங்ஸ் வச்சிருப்பாங்க. ஆமா, போனாட்டி கோட்டுக்குலாம் கூட வந்திருந்தாங்க சார். ஒரு ஸ்பேஸ்லாம் வருவாங்க டெஃபினட்டா வருவாங்க. அஸ்வத் வந்து ஒன் ஆஃப் த கூலஸ்ட் டைரக்டர். ஒர்க் வாங்குற விதமே இட் வில் பி வெரி டிஃபரெண்ட். ஓமை கடவுளிலே பார்த்துருப்பீங்க, விஜய் சேதுபதி சார் மொத்தமா 2 நாள் தான் ஷூட் பண்ணிருப்பாங்க, ஆனா படம் பூரா இருப்பாரு. ஆமா, எனக்கு ட்ரெய்லர் பார்க்கும்போது தான் இந்த படத்தை இவ்வளவு கேரக்டர்ஸ் இருக்காங்கன்னே தெரியுது.
அது ஆனா உங்களுக்கு ஃபுல் ஸ்கிரிப்ட்லாம் கொடுக்க மாட்டாங்களா சார்? உங்களுடைய போர்ஷன் மட்டும் தான் இப்போ கொடுப்பாங்க. எனக்கு வந்து அட்லீஸ்ட் நானாவது ஒரு ப்ரொடியூசர்ன்றதா எனக்கு கொஞ்சம் டீடைலிங் சொன்னாங்க. மத்தவங்களா மத்தவங்களா இருந்தா அவங்க போர்ஷனை தாண்டி எதுவும் சொல்ல மாட்டாங்க அவங்களுக்கு. ஓகே, அவங்க ஓகே. அவங்க போர்ஷனை மட்டும் சொல்லுவாங்க. எனக்கும் அப்படிதான். நான் வந்து அந்த ஃப்ரண்ட் அஸ்வத் எனக்கு ஒரு 12, 13 இயர்ஸா தெரியுன்றதுனால அவரோட ஷார்ட் ஃபிலிம் பீரியட்ல இருந்தே எனக்கு தெரியும். அசோக் செல்வனை வச்சு அதிக ஷார்ட் ஃபிலிம் எடுத்த ஒரே டைரக்டர் வந்து அஸ்வத் தான். அஸ்வத்தோடைய படங்கள்ல பார்த்துக்கிட்டு வந்து அதுல இருந்து இம்ப்ரெஸ் ஆகி சிவி குமார் எடுத்தது தான் தெகிடி. தெகிடியில அந்த பிரேக் அசோக் செல்வனுக்கு ஆச்சு. ஸோ அஸ்வத் வந்து லைக் ஒரு கேரக்டரை டிஃபைன் பண்ற விதமே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். எனக்கு இப்போ புரியுது இந்த கேரக்டர் என்ன எப்படி டிஃபைன் பண்ணாப்லன்றது. இந்த ட்ரெய்லர் பார்க்கும்பொழுது இவ்வளவு வேரியஸ் கேரக்டர்ஸ் இருக்கும்பொழுது, ஏன்னா படத்தோட டர்னிங் பாயிண்டான ஒரு 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 மேட்டரை வந்து நம்ம மேல ஏத்திருக்காப்லயே. அப்போ ஒரு ஒரு என்ன ஒரு கான்ஃபிடன்ஸ் அண்ட் ட்ரஸ்ட் இருந்திருக்கும். ஏன்னா அவர் ஒன்றும் பெருசா நான் நடிச்சு பார்த்ததில்ல. பட் ஆஸ் அ டைரக்டர் ஹி நோஸ் ஹவு டு டேக் திங்ஸ் ஃப்ரம் எ பர்சன். அது இட் வாஸ் வெரி ஃபைன். அண்ட் பார்ப்போம். நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க படம் நல்லா இருக்கா இல்லையான்னு. ஐ மீன் என் போர்ஷன் நல்லா இருக்கா இல்லையான்னு. படம் சூப்பர். 100% நல்லா இருக்கும். கண்டிப்பா டவுட்டே இல்ல. ட்ரெய்லரே பயங்கரமா இருக்குது. ஓ தேங்க் யூ. சொல்லுங்க மேஜிக். ஹாய் சார். நான் கங்க்ராச்சுலேஷன்ஸ் பண்ணுறதுக்கு தான் ஓ ஃபஸ்ட்டு இது தேங்க் யூ. பண்ணேன். போன ஸ்பேஸில் தான் சொன்னீங்க என்னை ஒரு பானிபூரி கடை கூட கூப்பிட மாட்டாங்கன்னு ஃபீல் பண்ணீங்க. பட் இந்த ஸ்பேஸில் இவ்வளோ லிஸ்ட்டு வரிசையாக சொல்கிறீங்க. ஸோ ஓ கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஹாப்பி தேங்க் யூங்க. ஃபார் யூ. இல்லைங்க அது ஒரு மரியாதை மட்டுமா. சும்மா இந்த 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 இது மேம் நான் நிறைய பார்த்தாச்சு. இந்த பசங்களுக்கெல்லாம் இதெல்லாம் கிடைச்சா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அதுக்கு தான் ஏங்குறாங்க. பேசிக்கலி இவங்க தானே ஆக்டர்ஸ். எங்களுக்கு எங்களுக்கு இவங்கள மாதிரி ஆக்டர்ஸை எப்படி பொட்டன்ஷியலா யூஸ் பண்ணணுன்றது தான் எங்களோட நீடே தவிர, இவங்களுக்கு தான் இந்த வெளிச்சம் தேவை. எனக்கு இப்ப கிடைக்குதுன்னா ஐ வுட் சே பேரண்ட்ஸ் அண்ட் காட்ஸ் பிளெஸ்ட்ன்ற மாதிரி தான் பார்க்கணும். இன்னொன்னு இன் ரீசென்ட் டைம்ஸ் மை வைஃப் இஸ் மோட்டிவேட்டிங் ஹைலி. எனக்கு ஆக்சுவலா பெருசா பயங்கர என்ன சொல்றது, நான் போமாட்டேன்னு சொன்னாலும் இவ என்ன விடாம பிடிச்சி தள்ளி அனுப்பிடுவா. எனக்கு என்னன்னா நாங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல முதலாளியா நின்றுட்டு பழகிட்டோம். இன்னொரு இடத்துல போய் நிற்கும் போது யாராச்சும் சும்மா நின்றுட்டு இருந்தாலும் நம்ம வாய்ஸ் சும்மா இருக்காதுன்றதுனால அந்த பக்கமே போறது இல்லை. பட் நவ் தான் யாருக்கு எப்ப என்ன எது சேஞ்ச் ஆகும்னு தெரியாத மாதிரி லைக் குட் அண்ட் அட் த சேம் டைம் குட். ஆனா உங்க எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று இருக்கு. பட் இட் வில் டேக் 30 days ஆஃப் டைம். சீசன் 8ல இருந்து உங்க எல்லாருக்குமே ஒரு பயங்கரமான ஒரு சர்ப்ரைஸ் வந்து சைலண்டா ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. அந்த சீசன் 8 கண்டஸ்டன்ஸ் கிட்ட இருந்து எல்லாத்துக்குமா இல்லை ஒரு ஒரு அதாவது பேசப்படக்கூடிய உங்க எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமா மிக அதாவது எப்படி சொல்றது, ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் ஐ மீன் ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸ் கிட்டக்கையும் ஒரு 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 ஹார்ட் கோர் ஃபேன்ஸ்ன்னு எங்களுக்கு தெரியும்ல. இப்போ நாங்கள் எங்களுக்குள்ள பேசிப்போம். இப்போ நான் பேசும்போது நான் சாமியை பற்றி பேசியிருக்கேன், குருவை பற்றி பேசியிருக்கேன், மேஜிக்கை பற்றி பேசியிருக்கேன். வெரி ரீசெண்ட்லி நான் இவங்க இந்த ஷிபான்றவங்க அவங்க எழுதின மெசேஜஸ் அண்ட் இதை பார்த்து பேசியிருக்கேன். நான் ஸ்போக்கன் நிறைய பேரை பற்றி பேசியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. அதிகமாக இவங்க கிட்ட நிறைய பேசக்கூடிய ஒரு ஆள் நானாக தான் இருந்திருக்க முடியும் மற்ற கண்டஸ்டன்ஸோட. காரணம் என்னன்னா அதிகமாக வெளியில இருந்தது நான் தான், அண்ட் அதிகமாக ஃபேன் ஸ்பேஸில் இருந்ததும் நான் தான். ஸோ ஐ நோ லைக் இன் ஜென்ரல் யாரெல்லாம் எப்படி ஒரு ஒரு வெறித்தனமாக ஃபாலோ பண்ணுறாங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது. ஸோ ஐ ஜஸ்ட் நோ லைக் எவ்ரி ஒன் ஹார்ட்ஃபுல் கான்ட்ரிபியூஷன். ஸோ நாங்கள் அப்படி பேசினதை வச்சுட்டு இப்போ ஒன்று நடக்கிறது, அதை நீங்கள் பார்க்கும்போது யூ பீப்புள் வில் ஃபீல் குட். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு விஷயம் ஒன்று நடக்கும். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் தட். இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்லணும்னு நினச்சேன் சார். இப்போது நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இந்த உடல் மொழி இந்த ஃபேட்டாக இருக்கிறது ஒரு இஷ்யூ அப்படின்னு. நான் வந்து இது வந்து எப்படி பார்க்குறேன்னா, சில விஷயங்கள் வந்து நம்ம குறையா நினைக்கிறது வந்து அது வந்து ப்ளஸ்ஸாக அமைஞ்சிடும்.
நான் சவுண்டு கிட்டேயுமே வந்து நான் அது பார்த்த வரையும் அவங்க வந்து அந்த வாய்ஸை வந்து ரொம்ப இதாக ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த சீசனில் அவங்கள மற்ற கண்டஸ்டன்ஸை விட அதை தனியாக ஐடென்டிஃபை பண்ணி காட்டினதே வந்து அவங்களோட வாய்ஸ் தான். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டியாகவே அது மாறிடுச்சு. அது வந்து இந்த நெகட்டிவாக பாசிட்டிவாக மாற்றுறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ வந்து அந்த ஃபேட்டாக இருக்கிறதே இப்போ உங்களோட ஐடென்டிட்டி அது வந்து உங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸாகவே மாறிடுச்சு. இப்போ இதே இது நீங்கள் யோகி பாபு சார் எடுத்துக்கிட்டிங்கனாலே அவரோட அந்த கேர்லி ஹேரு, அந்த ஸ்டவுட் ஃபியூச்சரு, அதுக்கப்புறம் தான் அந்த காமெடி சென்ஸ் வந்து நம்மளுக்கு தேர்டாக மைண்டில் வரும். ஸோ இது வந்து நீங்கள் நெகட்டிவாக நினைக்க தேவையில்லை. தட் ஹஸ் பிகம் யுவர் ஐடென்டிட்டி அண்ட் தட் இஸ் ஒன்லி பிரிங்கிங் த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது No, என்னோட I பாயிண்ட் ஆஃப் mean, வியூ I சார். truly agree with you. And what you said is also the fact. Actually, சவுண்டோடைய ஓவராலாக சவுண்டுக்கே ஒரு இன்ஃபீரியரை ஒரு பீரியடில் கிரியேட் பண்ணதே அவங்களே அதை பாசிட்டிவாக மாற்றி இன்னைக்கு சவுண்டு தான் மேட்டர்ன்ற மாதிரி கொண்டு வந்த மாதிரி தான். ஐ ஆல்சோ டிசைன் மை இனிஷியல் ஃபேஸ் ஆஃப் இது இனிஷியலில் எல்லாருக்குமே இருக்குங்க. ஒரு ஓவர் த பீரியட்ல வந்து அதுக்கப்புறம் ஒன்று சொல்லுவாங்க பழகி போச்சுன்னு. இன்னொன்று வந்து அதை எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்ற ஒரு மெச்சூரிட்டி நமக்குள்ளே வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் தீஸ் திங்ஸ் வில் நாட் டிஸ்டர்ப் அஸ். அது அது அவ்வளோதான். அதை தாண்டி கடந்து போக ஆரம்பிச்சதுக்கப்புறம் பெருசாக இதிலலாம் ஒன்றும் எப்படி சொல்கிறது, இது வந்து நம்மளை வந்து அஃபெக்ட் பண்ணாது. அதே மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி இட் ஹாஸ் கிரியேட்டட் பாசிட்டிவிட்டி அமாங் ஆர் செல்ஃப். இல்லாட்டி என்னால் ஃபேட் மேனுன்றதை ஒரு பிராண்டாக கிரியேட் பண்ணவே முடியாது. இது நான் சொல்லலாங்க ஃபேட் மேனுன்னு போடுங்கன்னு. ஃபேட் மேனுன்னு ஒரு பிராண்டாக கிரியேட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன், போடுங்கன்னு. எனக்கு சேனலும் சப்போர்ட் பண்ணுச்சு, ஹாட் ஸ்டாரும் சப்போர்ட் பண்ணுச்சு. இல்லைன்னா என்னுடைய அந்த மைக் டேக்ல வந்து ஃபேட் மேனுன்னு போட்டிருக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் எல்லாரோட பேரும் எழுதியிருப்பாங்க, எனக்கு மட்டும் ஃபேட் மேனுன்னு எழுதியிருப்பாங்க. பார்த்துருக்கீங்களான்னு தெரில. அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபேட் மேன் தான் எழுதியிருக்கோம். இன்ஃபேக்ட் குடிக்கிற வாட்டர். அதனால தான் நான் ஒரே ஒரு தடவை ஃபேட் மேனுன்னு கூப்பிடுங்கன்னு சொல்லி நான் இவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தேன், பிக் பாஸ்ட. அட்லீஸ்ட் அந்த அந்த ஒன்று மட்டும் விட்டு போன ஆசையாக இருக்குது, அதை ரிஜிஸ்டர் பண்ணிட்டு போயிடலான்னு. பட் இன்டீட் நீங்கள் சொன்னது தான் மேம் கரெக்ட். ஆக்சுவலாக என்னன்னா these things at one point of time that itself will become a weapon. எங்களுக்கு அதுவே ஒரு பாசிட்டிவ் மூவ்க்கான ஒரு பாயிண்டாக மாறிடும். அண்ட் வி டோன்ட், நான் பர்சனலாக வந்து வாஸ் நாட் பிட் ஆக்சுவலாக என்ன சொல்கிறது, இப்படி ஒரு மாதிரி டவுனாக அதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் இருந்திருக்கும். பட் நாட் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம். இப்போ அதெல்லாம் கடந்து போக ஆரம்பிச்சு இதெல்லாம் வந்து பெருசாக எனக்கு ஒரு பேர் மறந்துட்டேன், ஒரு ஃபேமஸ் பர்சன். எஸ்பிபி சார் தான் நினைக்கிறேன். எனக்கு அவர் தான் அட்வைஸ் பண்ணார். ஒரு தடவை எஸ்பிபி சார் வந்து நான் சொல்கிறது கூர்கா டைம் ரிலீஸ் அப்போ ஆடியோ லான்ச்சில் நான் ஒரு ஸ்டேஜில் இருக்கும்போது அவர் எனக்கு ஸ்டேஜில் முடிச்சுட்டு இறங்கும் போது சொன்னார், இது அதாவது என்னன்னா, உன்னை குண்டா இருக்காங்கன்னு சொல்லி யாராச்சும் கிண்டல் பண்ணாங்கன்னா நீ எல்லாம் வருத்தப்படாத அப்படின்னாரு. நான் ஆக்சுவலாக வருத்தப்படுறதா அவர் நினச்சிக்கிட்டு சொன்னாரா, இல்லை அவர் மனசார இதை சொன்னாரான்னு எனக்கு தெரியல. அவர் சொன்னார், இல்லை 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 நான் அண்ணான்னு கூப்பிடுவேன், இல்லை நான் அப்படின்னு சொல்லப்போ அவர் சொன்னது, நம்மளை பார்த்து ஒருத்தன் கிண்டல் பண்றான்னா நம்ம கர்மம் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம், அவன் கர்மம் ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். அதனால அவனை முழுசா கிண்டல் பண்ண விட்டுரு, அதனால உன் கர்மம் கழிஞ்சிரும், அவன் கர்மம் ஆரம்பிச்சிரும், இதெல்லாம் நமக்கு கிடைக்கிற வரம் அப்படின்ட்டு போயிட்டாரு. நான் அதை அப்படியே நம்புறேன். நம்மளை யாராச்சும் ஒருத்தர் கிண்டல் பண்ணானா நமக்கு இருக்கிற திருஷ்டி போச்சா அப்படின்ற மாதிரி எடுத்துக்க வேண்டியதான், போயிட வேண்டியதான். அதை வந்து ஒரு பாசிட்டிவா பாக்குறது தான் நல்லது அப்படின்றது தான் வாட் ஐ ஃபெல்ட் இன்சைட். சூப்பர் சூப்பர் சார். நம்ம மேல உள்ள பழிய தோல்ல தூக்கி போட்டு போகணும், ஏதோ ஒரு பழமொழி கூட வரும், தெரியல. வேற அப்புறம் விஷாலுடைய ப்ராஜெக்ட் ஏதாவது இருக்கா? இல்ல சார், ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லிருந்தீங்க. வரும் 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 வரும். வேற இன்னைக்கு எனக்கு அந்த சைட்ல தான் என்ன நடக்குதுன்னே தெரியல. ரொம்ப சைலண்டா இருக்கானுங்க இவனுங்க. எப்ப கேட்டாலும் இன்னைக்கு அந்த கடை ஓப்பன்றானுங்க, இன்னைக்கு அங்க அந்த ஸ்கூல்ன்றானுங்க, காலேஜ்ன்றானுங்க. ஜெஃப்ரி எனக்கு வந்து இது முடிச்சிட்டான், டியூன் கம்போஸ் பண்ணிட்டான். ஸோ ஜெஃப்ரியோட ஆல்பம் சீக்கிரமா ஸ்டார்ட் பண்றோம். சூப்பரான அவன் டீம். அவன்கிட்ட ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. என்னன்னா, அவன் வந்து வெளியில வந்து தன்னுடைய ஒர்க்குக்கு யாரோடைய கொலாபும், அதாவது இப்ப இந்த மாதிரி ஒரு ஃபேமஸான பர்சனாலிட்டி வந்தா ஒவ்வொரு ஆர்கெஸ்ட்ரா இல்ல ஒரு கிட்டாரிஸ்டோ இல்ல
பேஸ் கிட்டாரோ இல்லை யாரோ ஒவ்வொரு பர்டிகுலர் மியூசிக் பேண்ட்ஸ் வந்து தனித்தனியாக அப்ரோச் பண்ணி கேங்காக ஃபார்ம் பண்ணி ஒன்று பண்ணுறதுக்கு இவங்க அப்ரோச் பண்ணுவாங்க. இவன் யாருமே இல்லாமல் இவனை மாதிரியே ஒரு செல்ஃப் இண்டிவிஜுவல் டேலண்ட் இருக்கிற பீப்புளோடையே சேர்ந்து கம்போஸ் பண்ணி டியூனை கேப்சர் பண்ணி ஒரு டம்மி லிரிக்ஸ் போட்டு கொண்டு வந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ ஸ்ட்ரக்சர் மட்டும் பண்ணிட்டு லைவ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஐ பிலீவ் ஜெஃபோட ஆல்பம் சீனா வரும்னு நினைக்கிறேன். சரி சரி சார். தேங்க்யூ சார். சார் ஜெஃபோட வாய்ஸ்